அரசியல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த உரிய நடவடிக்கை வேண்டுமென குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த தேர்தல் தொடர்பாக பல புகார்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தும் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உள்ளிட்டவை அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகளான GM அக்பர் அலி, அருணா ஜெகதீசன், D ஹரிபரந்தாமன், PR சிவகுமார், CT செல்வம், S விமலா மற்றும் பாட்னா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஞ்சனா பிரகாஷ் ஆகியோர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றனர். அதில் நடந்து முடிந்த தேர்தல் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுவதாகவும் பல புகார்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தும் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த தேர்தலிலும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சுக்கள் இருந்ததாகவும் அதற்கு எதிராக குறைந்தபட்ச நடவடிக்கை மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் வாக்கு பதிவு எண்ணிக்கை விவரங்கள் முறையாக வெளியிடப்படவில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஒருவேளை சொந்த நாடாளுமன்றம் அமைந்தால் குதிரை பேரம் உள்ளிட்ட அரசியல் சாசனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் உடனடியாக தலையிட தயாராக இருக்க வேண்டும் என தலைமை நீதிபதிக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஏதேனும் அரசியல் சாசன சிக்கல்கள் எழுந்தால் அதனை சரி செய்ய உச்சநீதிமன்றத்தின் மூத்த 5 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.